அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைவதற்கான காரணம் என்ன? திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இங்கு இருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. முருகனின் இந்த படை வீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கு. அத்தோடு அலைவாய்ச்சேரல், வெற்றிநகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் வீரவாகு பட்டினம் என்ற பெயரில் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கு. கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினார். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்ததாகும். முருகப்பெருமான தரிசிக்க இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களுடைய வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிந்திருக்காங்க. தனது படை தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூதனுப்பினார். அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கோவல் விடுத்ததாகும். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்காங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இவ்விடத்தில் தங்கிய முருகப்பெருமானுக்கு விஸ்வகருமாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதன் பெயரால் இங்கு ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் என்றும் திரு ஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் எனும் வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மட்டத்திற்கு மேலே 137 அடி உயரமும், வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும், கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு என்பதன் குறிக்கும் கோபுரத்தின் உச்சியில் 9 கலசங்கள் இருக்கு. இந்த கோவிலில் சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரம் 60 அடி அகலம் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாகும். கோவிலின் எதிர்புறம் 2 மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. மயில்களில் 2இல் முதலாவதாக இருப்பது இந்திரனும் 2வதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறதாக சொல்லப்படுது. நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனமாக இருக்காங்க. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக இருக்கு. தெற்கு திசை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும், கிழக்கு திசையை பார்த்தவாறு பால சுப்பிரமணிய சுவாமி என வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சுருக்காங்க. இதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும். சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. அதற்கு அந்த லிங்கத்திற்கு நாம் தீபாரதனை காட்டிய பிறகு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறதாக சொல்லப்படுது. இதுபோல் இங்கு சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது. சிவலிங்கங்கள் 2மே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும். இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை அணிவித்து வருவதாக சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவிலின் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவில்களில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. உற்சவரில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் அது மட்டும் இல்லாமல் கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கு. இங்கு செல்ல நம்ம தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கட்டணம் செலுத்தி இங்கு சென்றால் முருகன் பூஜித்து வந்த பஞ்சலிங்கங்களை நாம் தரிசனம் செய்யலாம். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்குது. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்குது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பொதுவாக கோவிலில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் அமைப்பது வழக்கம். அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கு வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கும் காரணத்தினால் திறக்கப்படாமல் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். சூரசம்காரம் முடிந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திரு கல்யாணத்தில் நள்ளிரவுல ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படுது. சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, தினை மாவு, பொரி, வடை, அப்பம், பிட்டு மாவு, பால்கோவா, பருப்பு கஞ்சி, தோசை, தேன்குழல், அதிரசம் போன்றவை உணவாக முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுது. பால், சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வராங்க. உச்சிக்காலம் பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் மணற்குன்றுகளாக சூழப்பட்டதாக அமைக்கப்பட்டிருந்து கால ஓட்டத்தில் மணற்குன்றுகள் சிதைந்து பிரகாரமாக உருவாரிவிட்டதாகும். இன்றுமே கோவிலில் வடது பகுதியில் மணல் மேடு மதிலாக காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு இடதுபுறத்தில் வள்ளி குகை இருக்கு. குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த குகைக்கு எதிரிலே இருக்கக்கூடிய சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த கோவிலில் 24 அடி ஆழத்தை உடைய 4 கிணறு இருக்கிறதாக சொல்லப்படுது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பிறகு கடலில் குளிக்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. முருகப்பெருமான் சிவபெருமானின் அருளால் தோன்றியவர். பிரணவ மந்திரத்தை பிரம்மாவுக்கே போதித்தவர். மகாவிஷ்ணுவின் அன்புக்குரியவராக முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர். இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழா மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தராரு. சூரசம்காரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரக்கூடிய ஜெயந்திநாதருக்கு பின் ஒரு கண்ணாடி வைக்கப்படுது. இந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர்கள். இந்த நிகழ்வு சாயா அபிஷேகம் என அழைக்கப்படுவதாகும். சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள். போரில் இருந்து கிளம்பிய முருகப்பெருமான குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனே கண்டு மகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம். இத்துடன் சூரசம்காரம் இனிதே நிறைவடைவதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் பொழுது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் திருநீற்று குளிர்வித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோவில் கொண்டுள்ளதால குரு பகவானின் அருளை பெறுவோர் குரு திசையில் இறைவனை வணங்கி வராங்க. ஜெயந்திநாதர் அருள் வழங்குவதால் முருகப்பெருமான் வணங்குவோருக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஏவல், பிள்ளி, சூனியம் போன்றவற்றால் பாதித்தவர்கள் இந்த ஆலயத்தை வழிபட்டார் தீவினை நீங்கும் பலன் பெறலாம். குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவில வலம் வந்தால் மக்கட்பேரு அருள்வாங்க. வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் பெறலாம் என்பது முனிவர்களுடைய வாக்காக இருக்கு. முருகன் என்றுமே மாறாத இளமை, குன்றாத அழகு கொண்டிருக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.